கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது ஆரவாரம் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா, ஆரவாரம் செய்வோமா? ஆமென். Bye.
பார்த்தா தேவன் சந்தோஷப்படுவாரா? அல்லேலூயா. இஸ்ரவேலுடைய ஜனத்திற்கும் யூதா ஜனத்திற்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறது. அதே சமயத்தில் யூதா ஜனங்கள் கர்த்தரை ஆர்ப்பரித்து பூரியை ஊதும்போது தேவன் மகாபெரிய வெற்றியை கற்பித்தார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய ஆரவாரம், உங்களுடைய ஆர்ப்பரிப்பு நீ இந்த வெற்றியை கொடுக்க முடியுமானவரே கையெழுத்து மூலமா சொல்றா. இந்த மாணவர் வெற்றியுமாக அல்லேலூயா. இந்த மாணவர் ஆசீர்வாதமாக அல்லேலூயா. இந்த மாணவர் நீ அப்போதே காணுமாக அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்று சொன்னார். முழு இரவும் தூங்கி இந்த வார்த்தை சொல்லல, முழு இரவும் தேவனோடு உறவாடி கடந்த நாட்களெல்லாம் இதே ஆலயத்தை பல மணி நேரம் ஜெபித்து அந்த ஜெபத்தின் பலனாக அந்த ஜெபத்தின் தைரியத்தினால உங்களோடு பேசுகிற பிரியமானவர்களே, என் வார்த்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு தேவன் அற்புதங்கள் செய்வார். வேகமாக முடிக்கிறேன். 5-10 நிமிஷம் அதிக இஸ்ராயேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். நாங்கள் அடிமையாய் இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலையை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். பெர்சியாவின் ராஜாவின் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் கல்தைய தேசத்திலே 70 ஆண்டுகள் அடிமையாக இருந்தோம். கல்தையர் எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அசீரியா ராஜா எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். ஏறக்குறைய
பாபிலோனிய ராஜாவை சிறைப்படுத்தி பாபிலோனிய தேசத்திற்கு ஆட்சிக்கு கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கடந்த 10 மாதங்களாய் நீங்கள் இந்த உலகத்தில் பல பாடுகளை கடந்து வந்திருக்கிறீர்கள். மார்ச் மாதம் 24ஆம் தேதி முதல் இந்த பேண்டமிக் ஆரம்பமானது. ஆனால் இந்த தொற்று நோய் ஆரம்பித்து சில மாதங்களாக நாம் சந்தோஷமாய் இருக்க முடியவில்லை, சமாதானமாய் இருக்க முடியவில்லை, சரியாக ஆராதிக்க முடியவில்லை. ஏனென்றால் இந்த தொற்று நோய் நம்மை தொற்று விடுவோ, குடும்பத்தை தொற்று விடுவோ என்ற பயம் நம்மை ஆட்கொண்டிருந்தது. அது நம்மை அடிமைப்படுத்தியிருந்தது பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு என் தேவன் விடுதலையின் மாதமாக இருக்கிறார். இந்த நவம்பர் 1ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையில் விடுதலை பிரியமானவர்களே. பாரசீக மன்னன் கண்களை தைரியமாக செய்தார். அல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் விடுதலை இல்லையோ இந்த மாதத்தில் விடுதலை. அல்லேலூயா. எந்தெந்த காரியத்தில் அடிமைப்பட்டிருந்தீர்களோ அது இந்த மாதத்தில் விடுதலை. அல்லேலூயா. பொருளாதாரத்திலே கஷ்டப்பட்டிருந்தீர்களோ என் ஆண்டவர் இந்த மாதத்திலே தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பல வருஷமா வியாதியில் கஷ்டப்படுகிறீர்களா இந்த மாதத்திலே ஒரு அற்புதம் தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்திலே சமாதானம் இல்லையா, குடும்பத்திலே சந்தோஷம் இல்லையா, நிம்மதி இல்லையா, ஏதோ ஒரு ஸ்பிரி உங்களை அடிமையாக்கிக் கொண்டிருக்கிறது, உங்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் சொல்கிறார், மகளே, இன்றைக்கு விடுதலையை பெற்றிருக்கோ, நீ விடுதலையை பெற்றிருக்கோ, நான் உங்களை விடுவிக்க போகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பாரசீக மன்னனுடைய தயவினாலே இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் விடுதலையாக்க கர்த்தர் எஸ்ராவின் மூலமாய் பேசுகிறார். அல்லேலூயா. சரி, வாசிப்போம். ருத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் ருத்துவின் புஸ்தகம். மோவாபியத்து ஸ்திரீயான ரூத் என்பவள் பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களுக்கு தயவு கிடைக்குமோ, அல்லேலூயா. ரூத் சொல்லுகிறாள் மாமியாரை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போகிறேன், நான் வயல்வெளியில் போய் யாருடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்கிறதோ அவர்களிடத்திலிருந்து நான் கண்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டு போகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீ வீட்டில் அமர்ந்து கொண்டிருப்பாயால் உனக்கு தயவு கிடைக்காது. நீ உன்னை நிலையை நினைத்துக் கொண்டிருப்பாயால் தயவு கிடைக்காது, இரக்கம் கிடைக்காது, கருணை கிடைக்காது, பாதுகாப்பு கிடைக்காது. அவன் சொல்லுகிறார், நான் வயல்வெளிக்கு புறப்பட்டு போகிறேன். அல்லேலூயா. வயல்வெளி என்பது எது? சபையை காட்டுவது பிரியமானவர்களே. யார் சபைக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு தேவன் தயவு செய்கிறார். அவன் சொல்லுவான், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சபைக்கு போவாயானால் உனக்கு தயவு உண்டாகும். அல்லேலூயா. நீ வயல்வெளிக்கு போவாயானால் அந்த இரக்கம் கிடைக்கும். நீ வயல்வெளிக்கு போவாயானால் அந்த பாதுகாப்பு கிடைக்கும். நீ வயல்வெளிக்கு போவாயானால் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. 101 வருஷம் வாழ்ந்தது. மோவாபு தேசத்தில் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து போனேன். புருஷனை இழந்தேன், ஊரை இழந்தேன், இடவசதிகளை இழந்தேன், ஆசைகளை இழந்தேன். I lost everything in my nation. எல்லாத்தையும் தேவனை இழந்து போனேன். இப்பொழுதுதான் பெத்லகேம் வந்திருக்கிறேன், தேவ ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், தேவ சபைக்கு வந்திருக்கிறேன். நான் வயல்வெளிக்கு போகிறேன். வயல்வெளி என்பது சபையை காட்டுகிறது பிரியமானவர்களே. உன் தேவையை சந்திக்கிறேனா, வயல்வெளிதான். உன் தேவையை சந்திக்கிறேனா, சபைதான் பிரியமானவர்களே. உனக்கு சுகத்தை கொடுக்கிறேனா, சபைதான் பிரியமானவர்களே. உன் பொருளாதாரத்தை உயர்த்துகிறேனா, சபைதான் பிரியமானவர்களே. ஏனென்றால் சபையிலே தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார். இந்த தரிசனத்தை மோவாபு தேசத்தில்
யார் யார் வயல்வெளிக்கு வருகிறீர்களோ உங்களுக்கு தைரியம் கிடைக்கும், உங்களுக்கு இறக்கம் கிடைக்கும், உங்களுக்கு கருணை கிடைக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க முடியுமானவர்கள். இந்த வயல்வெளி ஒவ்வொரு வாரமும் காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் முதல் சர்வீஸும், 2வது ஆராதனை 9 மணி முதல் 10 மணி வரைக்கும் 2வது சர்வீஸ் நடைபெறுவாங்க. இந்த வயல்வெளி எப்பொழுதும் உங்களுக்கு திறந்தே இருக்கும். இந்த வயலுக்கு நீ வந்தால் நீங்கள் கதிர்களை பொறுக்கிக் கொள்ளலாம். இல்லையா? இந்த வயல்வெளி சொந்தக்காரன் யார்? போவாஸ். இந்த போவாஸ் யார்? தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறார். சபை இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று பெருகிக் கொண்டே என்பது பிரியமானவர்களே. இந்த சபையை யாரும் அடைக்க முடியாது, யாரும் அடைக்க முடியாது. சபைக்கு விரோதமாக யாரும் எழுத முடியாது. கர்த்தர் எழுதவும் விடமாட்டார் பிரியமானவர்களே. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சனிக்கிழமை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீங்க செலுத்துற பிரியமானவர்களே, உங்களுடைய தேவையை சந்திக்க, கர்த்தர் உங்கள் அற்புதங்களை செய்ய, கர்த்தர் உங்கள் அழகுகளை செய்ய செபித்துக் கொண்டிருக்கிறோம். போவாஸ் சொல்றார், நகமிட்டு சொல்றார், அத்தை நான் வயல்வெளிக்கு போயிட்டு மாமியார் சொல்றார். அது இல்லையா? மாமியார் நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். மாமியார் நகமி பரிசுத்த ஆவியின் அடையாளமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் ஆலோசனையை பெற்று அவள் வயல்வெளிக்கு வருகிறார். தேவ பிள்ளையை நீங்கள் பரிசுத்த ஆவியில் நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கை செழிப்பாய் காணப்படும். அல்லேலூயா. நீங்க அநேக பரிசுத்த ஆவியில் நடத்தப்படுகிறோமா யோசித்து பாருங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிறீர்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சரி, ரோமர் 8:1. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆத்திரை தீர்ப்பில்லை. சொல்லுங்க, நீங்கள் ஆவியின்படி நடத்தப்படுகிறீர்களா? ஆவியால் சொல்லுகிறபடி நடத்தப்படுகிறீர்களா? ஆவியால் ஏவுகிறபடி நடத்தப்படுகிறீர்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு சில நிமிடங்கள் எத்தனை முறை மாம்சத்தின்படி நடந்திருக்கிறீர்கள்? எத்தனை முறை மாம்சத்தின் யோசனை நடந்திருக்கிறீர்கள்? பேதுரு சொல்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிவேன் சொன்னவுடன் இயேசு சொன்னார், மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவே எனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ இதே பேதுரு சொல்கிறான், இயேசுவே நீ பாடுபடக்கூடாது, நீ சிலுவையில மரிக்கக்கூடாது என்று சொல்லும்போது இயேசு சொன்னார், அப்பாலப்போ சாத்தான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை ஒரே மனுஷன் 2 ஆவியால் நடத்தப்படுகிறான். ஒன்று தேவாவியால் நடத்தப்பட்டால் இப்ப மாம்சத்தின் ஆவியால் நடத்தப்படுகிறான். அல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லானவனே, இந்த உலகத்துல நீ யாரும் நடத்தப்படுகிறீர்கள். அல்லேலூயா. இந்த வேளையிலே சாத்தான் நம்மை நடத்த ஆரம்பிக்கிறான். சாத்தான் யோசனை கொடுக்க, நல்ல தாவீது, ஆவிக்குரிய தாவீது, 3 முறை ஜெபிக்கிற தாவீது, 7 முறை முறையிடுகிற தாவீது, நான் கேட்டு கேட்டு செய்யலாம். ஆண்டவரே நான் போனால் அந்த தண்டையின் கையில் ரொம்ப கொடுப்பீரா என்று கேட்ட தாவீது சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது ஜனத்தின் தொகை பார்ப்பதற்கு சாத்தானால் ஏவப்பட்டான் என சொல்லுகிறார். அல்லேலூயா. அநேக வேளைகளில் புத்திரமா நான் செய்ய முடியுமானவங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை புத்திரமான காரியங்களை செய்கிறீர்கள்? நல்லதான் அவங்க நம்புறோம், நல்லதான் அங்கீகாரம் பேசுகிறோம், நல்லதான் எல்லாம் செய்யறோம். ஆனால் சில வேளைகளிலே சாத்தானுடைய கண்களை குருடாக்கி விடுகிறான். சொல்றான், அரசியல் வேண்டாம், ஜனங்கள் தொழிலக்க வேண்டாம், இது என்ன வேண்டாம், தேவனால் ஜனத்தை வஞ்சிக்கப்பட முடியும். ஆனால் என்ன சொன்னா தாவீது கேட்காமா? இல்ல, கேட்கவில்லை. மீறி சொன்னான், தொகை பார்த்தான். அடுத்து ஆண்டவரே பாவம் செய்துட்டேன், உனக்கு பாவம் செய்துட்டேன், இந்த தண்டனை என்ன வந்தது, இந்த ஆண்டவர் என்ன செய்தது, உனத்தான் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஆவியில் நடத்தப்படுகிறது. அல்லேலூயா. நான் போவது சரியா?
தருவார். நான் செய்வதை நீர் அங்கீகரிக்கிறீர்களா, நீ அங்கீகரிக்கலையா என்று கேட்டு பாருங்கள், என் தேவன் சொல்லுவார். இல்லையா? தெளிவா சொன்னார். ஆண்டவர் சொன்னார், எரேமியாவே, சாலமோன் ராஜ்யத்தை புடிங்கி உன் கையில கொடுக்கிறேன். சாலமோனுடைய ராஜ்யத்தை புடிங்கி உன் கையில கொடுக்கிறேன். நீயோ எனக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். எனக்கு பிரியமில்லாமல் நடப்பாய் என்றால் உன் ராஜ்யத்தை நான் பிடிங்கி விடுவேன் என்று சொல்லி இந்த ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதையெல்லாம் தலையாட்டிட்டு அவன் என்ன செய்யலாம்? இவனே ஒரு நேரத்தை நியமிக்கிறான். சில பண்டிகை இவனே நியமிக்கிறான். சில ஆசாரிகளை இவனே நியமிக்கிறான். சில சாமிகளை இவனே நியமிக்கிறான். அல்லேலூயா. தேவன் சொல்லி நிறைவேற்றார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு புரியலையா? எங்கள்கிட்ட கேளுங்க. பாஸ்டர், வேதத்தின்படி நான் செய்கிறது ரைட்டா தப்பா? அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தின்படி நான் செய்ய வேண்டும். தெரியாத கேள்விகள் சொல்லிக் கொடுக்கிறோம். சில வேளைகளில் நாங்களே சிக்கல்ல மாட்டிக்கிறோம். நாங்கள் எங்களை உட்கார வச்சுட்டு சில தவறுகளை பண்ணுவாங்க பாருங்க. எங்களை ஜெபம் பண்ண அழைத்திருப்பார்கள், அதை செபிக்க முடியாது, அதை ஆராதிக்க முடியாது, தேவனுடைய வார்த்தை சொல்ல முடியாது. நம்ம கைகள் கட்டப்பட்டவராக இருந்து விடுவோம். சில வேளைகளில் அல்லேலூயா எல்லா சாஸ்திரங்களையும் பண்ணுவாங்க மாதிரி இருக்கும் வேதனை. எல்லாம் ஆராய்ச்சி, எல்லாம் கிறிஸ்தவ ஆராய்ச்சி எடுக்கலாமா? சாபம். அவன் சாபம் உனக்கு வராது, நீ ஆராய்ச்சி எடுத்துருவ. அவன் பிள்ளை மேல பிடிச்சிருக்க, இது பின்னாடி இந்த பிள்ளை பாதிக்கப்படும். அல்லேலூயா. வச்சுட்டு ஆராய்ச்சி. நாங்கள் செடிக்க போயிருந்தாங்க ஆராய்ச்சி. தேவனுடைய ஆவியில் நடத்தப்பட வேண்டும் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பூமிக்குரியவர் அல்ல, நீங்கள் உன்னதத்துக்கு பிரியவர். அல்லேலூயா. நாம் தேவனால் ஏவப்பட வேண்டும், தேவனால் போதிக்கப்பட வேண்டும். ஒன்றும் தெரியலையா? ஊழியர்கார கேளுங்க. அல்லேலூயா. ஈஸ்வராஜனை பாருங்க, முதல்ல என்ன சொன்னானோ அதை அப்படியே கேட்டான். அல்லேலூயா. அவன் ராஜாத்தியம் ஆகுவதற்கான என்ன தெரியுமா? அவன் தாயும் அவனுடைய தகப்பனாக முதல்ல என்ன சொன்னானோ அதை அவன் கேட்டதுனால ராஜாத்தியம் மாறினான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் இருப்பாங்க. எத்தனை பிள்ளைகள் தகப்பனை மதிக்கிறது? எத்தனை பிள்ளைகள் தாயை மதிக்கிறது? பாருங்க, மதிக்கிறதே இல்லை. தாயை மதிக்காத பிள்ளைகள் தகப்பனை மதிக்கிறது ஓகோ இருக்கிற மாதிரி தெரியும். அது ஓகல்ல, ஓகோட அல்ல. அது பின்னாடி பயங்கர சங்கடத்தை அனுபவிக்க முடியுமா? தாயின் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக, கணம் பண்ணுவாயாக. எத்தனை பேர் கணம் பண்ண தாய் அவங்க நம்ம கம்ப்யூட்டர் தெரியும், ஆன்லைன் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் தகவல் ஒன்று தெரியும், இயேசுவை தெரியும், ஆன்லைன் நடத்துவது தெரியும். ஆனால் கம்ப்யூட்டர் தெரியாது, ஆன்லைன் தெரியாது. அல்லேலூயா. கம்ப்யூட்டர் போய் ஆன்லைன் போய் கர்த்தருடைய வார்த்தையை போய். அல்லேலூயா. கம்ப்யூட்டர் பரவ கொண்டு போகாது, ஆன்லைன் கொண்டு போகாது, இயேசு பரவ கொண்டு போவார். அல்லேலூயா. பழங்கால் பரவ கொண்டு போக முடியுமா? அல்லேலூயா. மனிதன் தன் ஆவினால அநேக உலகங்களை தேடினான், சம்பாதிக்க காரியங்கள் மட்டும் தேடுறாங்க. ஆனா உலகங்களை தேடுங்க, ஆசீர்வாதத்தின்படி ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. ஆவியில் நடத்தப்படுவோம். ஆக வேதம் சொல்லுகிறது, எவர்கள் ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால் மற்றவர்களா இந்த மாதத்தில் நடத்தி வந்தார். இனிமேல் நடந்து போகும். அல்லேலூயா. இது 11ஆம் மாதம். இதுவரைக்கும் எப்படி நடந்தீங்களோ தெரிஞ்சு தெரியாம தப்பு பண்ணி அவ்வளோ பரவாயில்லை, கர்த்தர் மன்னிக்கும். இனிமேலாவது தவறு பண்ணாதீர்கள். இல்லையா? தேவனுக்கு பிடிக்காத ஒரு பெரிய பாவை எது? பெரிய பாவை எது? நரகத்தில் தள்ளுற பாவை எது? சாபமான பாவை எது? விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. நீ என்ன தப்பு பண்ண முடியும்? தேவன் மன்னிக்க பொதுமானவராக இருக்கிறார். அவர் மன்னிக்க முடியாத ஏராளமான மன்னிப்புகளுக்கு சாதி சொல்கிறார். ஆனால் விக்கிரக ஆராதனை என்னால் மன்னிக்கவே முடியாது. என் ஆண்டவர் சொல்றார், விக்கிரக ஆராதனை நாங்கள் மன்னிக்கவே முடியாது. அல்லேலூயா. தேவனுக்கு பிடிக்க
ஒருவன் மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை செய்தான், அவனுக்கு நான் ஜெபம் பண்ண சொல்லேன் அப்படின்னு ஒன்று யோவான் 5ஆம் அதிகாரம் 14-17 வாசிக்கணும். அல்லேலூயா. மிகவும் கேர்ஃபுல். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. எதை செய்வதில்? விக்கிரக பார்ப்பதில், விக்கிரக ஆராதனை செய்வதில், மற்ற காரியங்கள் வந்து சாப்பிடுறாங்க. நீங்க தெரிஞ்சு போறீங்க. உங்களுக்கு ஒண்ணு ஏகப்பட்ட விக்கிரகத்தை வணங்கினா, சாமியை கட்டினா, கோயிலை கொண்டு வந்தா, அப்படி சரிங்க பண்ணானா அவன் வாழ்க்கையை முடிச்சுட்டான். அவனுடைய மகன் ரெகபியாமிலிருந்து கடைசி கிழமையா வரைக்கும் அவன் சந்தரிக்க ஏறக்குறைய 24 ராஜாக்கள், சாலமோன் தொடங்கி கெதரியா வரைக்கும் 24 ராஜாக்கள். இந்த 24 பாருங்க, செதேக்கியாவுடைய கண்களை பிடிங்கி செதேக்கியாவுடைய மகனை அவனுக்கு முன்னாடியே வெட்டுறாங்க. தன்னுடைய மகனை தன்னுடைய தகப்பனுக்கு முன்னாடியே பாபிலோனிய தேசத்தை ராஜ்ய வெட்டுறது. இது யாரால? இந்த சாலமோன் செய்த விக்கிர ஆராதனையினால யாருக்கு சாபம்? பிள்ளைக்கு சாபங்க. 23வது சந்ததி செதேக்கியா அவன் பிள்ளை அவரை கை கட்டுனா சொல்லிவிட. இப்படி பலகாரியம் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் ஆசீர்வாத மாதம். அல்லேலூயா, மாசம் இது மாதிரி நடந்து போதும். ஆவியார் சொல்றது எனக்கு பிரியமான. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. நான் மற்றவங்களை கம்பேர் பண்ண என் ஓட்ட எப்படியோ போயிடணும். எனக்கு என் கூட பாசனாக அப்படிட்டாங்க. எனக்கு பழக்கமான, எனக்கு நன்றான, என்னோட ஐக்கியமான நிறைய ஆளுநர் வசத்தை நான் போய் சேர்ந்தாங்க. ஆனால் கிருபையா எனக்கு வச்சிருக்காரு. 2 தடவை கேன்சர், ஒரு தடவை பிளட் வாங்கி எடுத்தேன், சுகர் பீக் இருக்கு. நான் இன்னும் போகாம இருக்கேன். ஏதோ ஒரு இறக்கம். அவர் வார்த்தையில் ஏதோ கொஞ்சம் நடக்கிறேன், அவர் சொல்றதை கொஞ்சம் கேட்கிறேன். அதான் கற்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மாம்சத்துக்கு நடக்க வேண்டாம். ஆலோசிங்க, சிந்திங்க, ஜெபம் பண்ணுங்க. என் தேவனை கோபம் உண்டாக்குற காரியங்கள் எதையும் செய்யாதீங்க. மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நமக்கு வேண்டாம். அதை நம்ம செய்யணுமா? நம்ம பிள்ளைகள் பாதிக்கப்படுவார், நம்முடைய சந்ததிகள் பாதிக்கப்படுவார்கள், அவனுடைய சந்ததி பாதிக்கப்படும். நான் தப்பு பண்ணனா என் மகளுடைய மகன் என் தேவன் பக்கம் வைராக்கியம் வருது தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசா பாருங்க முடிச்சாங்க. going to finish. ஆசா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ண தேவ மனுஷன். அவன் சொன்னா கர்த்தரை அவனுக்கு தேவையா அவன் கொலை செய்யணும்னு சொன்னான். தன்னுடைய தாயை விக்கிரகமாக பண்ணால நீ ராஜாத்தை இருக்க முடியாது போன்னு சொன்னான். 2-15 அதிகாரம் அதில் பிடிச்சு பாருங்க. ராஜாத்தியாக ஓடிப்போ சொல்லி அவன் இறங்கி போட்டு அப்படி வைராக்கியமானவனா ஆசா பிரியமானவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு வைராக்கியம் அடிப்போம். ஆண்டவருக்கு எங்க அம்மா அபிஷேகம் பண்ணல, என்னை பார்க்க சென்னைக்கு வந்தாங்க. முதல் கேள்வி, அபிஷேகம் பண்ண வந்து சாப்பாடு இல்லை? சாப்பாடு கிடையாது. எங்க அம்மா பேர் கிராமத்தில் ஒன்றுமே தெரியும். அது அபிஷேகம் பண்ண என்னப்பா செய்யணும்? தோத்திரம் பண்ணணும். தோத்திரம் பண்ணால் வந்துருமா? தெரியாது. சொல்லிக் கொடுத்தேன். அந்த ராத்திரி உட்காந்து சொல்லி ராத்திரி அந்நியவதியை பெற்றுக் கொண்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்க வைராக்கியம் வந்து பிடிமாறு. அல்லேலூயா. நான் என் பிள்ளைக்கு சொல்வது, இந்த உலகத்தில் வாழப்படுது கொஞ்ச நாள் என் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறான். இந்த பூமியை அழிக்க போகிறான். நாம் எல்லாம் பரலோகத்துக்கு போகிறோம். பரிசுத்தமாய் வாழ்ந்து செய்வோம். போவோம். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தரிசிப்போம். நம்மள சொல்லி நம்மளே பாடுபடுவோம். அதை முந்த கூடாரத்தை பாடுபடுவோம். இது பரிசுத்தமாக போற பாட்டு. இந்த பாடலுங்க பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை இந்த மாசத்துல எல்லாரும் விட்டுருங்க. அல்லேலூயா. நாள் பார்க்காதீங்க, நேரம் பார்க்காதீங்க, குஞ்சலம் பார்க்காதீங்க, சாஸ்திரம் பார்க்காதீங்க, சாமியை பார்க்காதீங்க, இயேசுவை மாத்திரம் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்கு மிகவும் கருமையான வேலைக்காக சொல்லிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி.
தொடர்ந்து இதனுடைய தாற்பயத்தை கற்றுக்கொள்ள உதவுவதாய் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். திருமணத்துக்கு அமர்வும் வேகமா